வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். நம்ம இன்றைக்கி வந்து மண் சட்டி நிறைய பேர் வந்து எப்படி வாங்குறதுன்னு கேட்குறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் வந்து என்னுடைய 2 வீடியோஸ் போட்டிருக்கேன் ஹெல்த்தி ஃபுட் கிச்சனில். இது நான் என்ன ப்ரைஸுன்னு கேட்குறாங்க, அதனால் இப்போ ஒரு வீடியோ அதை எடுக்கலாம்ட்டு எடுக்கிறேன். இது வந்து மீன் குழம்பு, அந்த மாதிரி கறி குழம்பு இதெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து 100 ரூபா. இந்த சிகப்பு கலரில் இருக்கிற சட்டி வந்து அவங்க மண் சூடு பண்ணும்போது ஒரு தடவை தான் சூடு பண்ணுவாங்க, அதனால இந்த கலரில் இருக்குது. இந்த கருப்பு கலர் வந்து 4 தடவை இந்த மண்ணை வந்து சூடு பண்ணுவாங்க. 4 தடவை சூடு பண்ணும்போது அந்த மண் வந்து கருப்பாகவே மாறிடும். சில பேர் பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க, தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். இது வந்து கொஞ்சம் நல்லா தாங்கும், வெயிட்டாகவும் இருக்கும். அது சில சமயம் மண் சட்டி வந்து தெரிச்சு போயிருக்கும். தெரிச்சு போயிருந்தால் உங்களுக்கு சவுண்டு வந்து வித்தியாசமாக கேட்கும், இல்லாட்டி இந்த மாதிரி கேட்கும். இது 130 ரூபா. கொஞ்சம் அதிகமாக சூடு பண்ணுறதுனால இது வந்து 130, அது வந்து 100. இது வந்து ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்காக, அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இது நைட்டு மிச்சம் இருக்க சாம்பார் இதெல்லாம் சுட வைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். கழுவுறதும் சும்மா கழுவுனீங்கன்னா கூட அந்த எண்ணெய் வந்து போயிடும், எண்ணெய் பிசுக்கு ரொம்ப இருக்காது. மண்ணை நீங்கள் அடுப்பில் வந்து இந்த மண் சட்டியை சூடு பண்ண இந்த சட்டி வந்து கருப்பாகவே மாறிடும். ஏன்னா மண் சூடேற அந்த மண் கருப்பாக மாறிடும். நான் யூஸ் பண்ணுற சட்டியை உங்கள்கிட்ட இப்போ காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. எப்படி சவுண்ட் கேட்குதுன்னு பாருங்கள். இது வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரம். இந்த மாதிரி இருந்தது, இந்த மாதிரி இருந்த கலர் எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்கள். நம்ம அடுப்பில் சூடு பண்ண கலர் மாறிடும், இந்த மாதிரி மாறிடும். இந்த பாத்திரம் வந்து அவங்க அதிகமாக சூடு பண்ணதுனால இந்த கலரில் இருக்குது. இது வந்து பிளாட்ஃபார்ம் கடையில் வாங்கினதுனால இந்த ரேட்டு. நீங்கள் இந்த ஆர்கானிக் கடைன்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே வாங்கினீங்கன்னா விலை கூட சொல்லுவாங்க. இது வந்து ஆர்கானிக் கடையில் வாங்கினேன். இது மைக்ரோவேவ்லாம் வைக்க வசதியாக இருக்குது, வெயிட் கம்மியாக இருக்குதுன்னு வாங்கினேன். 125 ரூபா சொன்னாங்க. இது கொஞ்சம் லேசாகவும் இருக்கும், ஃபினிஷிங் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இது வந்து மெழுகுவத்தி ஸ்டாண்டு. இதுவும் அந்த ஆர்கானிக் கடைகளில் தான் வாங்கினேன். பின்னாடி வலுவலுன்னு சுத்தமாக இருக்குது பாருங்கள். இது வந்து 110. குல்ஃபி வைக்கிறதுக்காக வாங்கினேன். குல்ஃபியும் வைக்கலாம், தயிர் உரை ஊற்றியும் வைக்கலாம். 1 டம்ளர் தான் கொள்ளும், 1 டம்ளர் அல்லது 3/4 டம்ளர் தான் கொள்ளும். இது 10 ரூபீஸ். இது டம்ளர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், 7 ரூபீஸ். இது வந்து 20 ரூபீஸ். இதில் வந்து நீங்கள் கேப்பக்கூழ், கம்புக்கூழ் இதெல்லாம் ஊற்றி வச்சு கொள்ளு கஞ்சி இந்த மாதிரி வந்து இதில் ஊற்றி வச்சுக்கலாம், நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். நான் என்னோடய வீடியோவில் வந்து கம்பு வீடியோவில் கேர்லெஸ் மிஸ்டேக்கில் சொல்லியிருக்கேன், கம்பு வந்து சூடுன்னு சொல்லியிருக்கேன். சூடு கிடையாது, குளிர்ச்சி. கம்பு குளிர்ச்சி, கேப்பையும் அதாவது ராகியும் கொள்ளும் வந்து சூடு. அந்த மாதிரி கஞ்சியை வந்து கொள்ளு கஞ்சி, கேப்ப கஞ்சியெல்லாம் இந்த மாதிரி மண்பானையில் மோர் கலந்து நீங்கள் ஊற்றி வைக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து தண்ணி ஜக்கு, டைனிங் டேபிளில் ஊற்றி வைக்கிற மாதிரி நல்ல குளிர்ச்சியாக ரொம்ப நல்லாயிருக்கும். டைனிங் டேபிளில் வைக்கவும் பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்கும். அதோட மண்பானை தண்ணி ரொம்ப நல்லது, ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து 100 ரூபா. நான் சொல்கிறது எல்லாமே பிளாட்ஃபார்ம் கடையில் வாங்கினது. நீங்கள் இதை ஆர்கானிக் கடையில் வாங்கினா 200-250 ரூபா சொல்லுவாங்க. 1.5 லிட்டர் தண்ணி கொள்ளும். இது வந்து ஃப்ளவர் வாஷ்க்காக வாங்கினேன், பாட் பெயிண்டிங்காக வாங்கியிருக்கேன். இது வந்து 30 ரூபா.
கொஞ்சம் மேலெலாம் கொஞ்சம் டிசைன் இருக்கிறதுனால 30 ரூபா. வடை சட்டி மாதிரி இல்லாமல் குழம்பு சட்டி மாதிரியும் மண் பாத்திரம் வச்சுருக்காங்க. அது வந்து அடுப்பில் வைக்க நல்லாயிருக்கும். ஆனால் நீ அதை இறக்கி ஊற்றும்போது ரொம்ப ஆவி அடிக்கும். அதனால் சிரமமாக இருக்குங்கிறதுனால நான் வடை சட்டியாகவே வாங்கியிருக்கேன். நிறைய பேர் என்னை கேட்டிருந்தாங்க கருப்பு பாத்திரம் வந்து பெயிண்ட் போகுதேன்னு. நீங்கள் தண்ணியில் ஊற போட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இது நான் வந்து அரிசி களைஞ்ச தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். சாதத்துக்கு இட்லிக்கு நீங்கள் அரிசி ஊற வைக்கும்போது அந்த தண்ணியில் போட்டிங்கன்னா அந்த மண் வாசனை கொஞ்சம் குறையும். அதனால போட்டிருக்கேன். நீங்கள் இப்படி தண்ணியை ஊற்றி இப்படி தேய்ச்சி பார்த்தீங்கன்னாவே தெரியும். தண்ணியோட கலர் கருப்பாக இல்லை, அரிசி களைஞ்ச தண்ணியை கண்டு உங்களுக்கு அழுக்கு கலராக தெரியுது. தண்ணியோட கலர் மாறல பாருங்க. இந்த தண்ணி கருப்பாக மாறிடுச்சுன்னா பெயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இது ஒரு நாள் ஃபுல்லாக ஊற போட்டு நீங்கள் காய வைக்கணும். காய வச்சு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு என்னோடய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.